Hello friends, welcome to Sparkling Beauty Heats. இன்னைக்கு நாம pink lips கான lip care routine தான் பார்க்க போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை first time பார்க்கறீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க and பக்கத்துல இருக்க bell icon-ஐ press பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் ஒரு டைமும் வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதோட notification உங்களுக்கு instantly receive ஆகும். இப்போ நாம lip care routine பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு first step என்னன்னு பாத்தீங்கன்னா cleansing. அதுக்கு நான் raw milk எடுத்துர்க்கேன். இந்த ஸ்டெப் நம்ம எதுக்காக பண்றோம்னு பாத்தீங்கன்னா raw milkல cleansing property இருக்கு. சோ நம்ம லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணும்போது dirt இருந்துச்சு அப்படினா அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். and நீங்க இது வந்து காட்டன் பேட் இருந்துச்சுனா அதை யூஸ் பண்ணி நீங்க லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. and நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா raw milk மட்டும் தான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அதுல ரோஸ் வாட்டர் கூட mix பண்ணி லிப்ஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம். and lip care routineோட ஸ்டெப் 2 வந்து பாத்தீங்கன்னா lip scrub. அதுக்கு நான் sugar powder எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இது நீங்க sugar வந்து பவுடர் பண்ணி யூஸ் பண்ணுங்க ஸ்க்ரப்க்கு. அப்பதான் உங்களுக்கு லிப்ஸ்ல அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். and செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் mint leaf-ஓட ஜூஸ் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். உங்களுக்கு புதினா இலையோட ஜூஸ் வந்து எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கலாம். and தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா honey. இது வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது மூணையும் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. and sugar வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்ல ஸ்க்ரப் பண்ணும்போது டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். and புதினா இலையோட ஜூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து ட்ரையா இல்லாம எப்பவுமே வந்து ஹைட்ரேட்டா வந்து பாத்துக்கும். அது மட்டும் கிடையாது நம்ம லிப்ஸ் வந்து க்ளோயிங்காவும் வச்சுக்கும். and honey வந்து நம்ம லிப்ஸ் வந்து நல்லா நரிஷ் பண்ணும். and லிப்ஸ்ல இருக்கிற டெட் செல்ஸ் கூட அது ரிமூவ் பண்ணுது. இது நீங்க ஜென்டலா லிப்ஸ்ல வந்து ஸ்க்ரப் வந்து அப்ளை பண்ணுங்க. and இது வந்து பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ்ல இது நல்லா ட்ரை ஆயிடும். அதுக்கு அப்புறம் நீங்க கோல்ட் வாட்டர்ல வாஷ் பண்ணிருங்க. இந்த ஸ்க்ரப் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க வீக்லி 3 டைம்ஸ் பண்ணனும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல வர்க் ஆகும். and lip care routineோட ஸ்டெப் 3 வந்து பாத்தீங்கன்னா lip mask. அதுக்கு நான் கீ எடுத்துர்க்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. இத நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலா நீங்க வெண்ணெய் கூட எடுத்துக்கலாம். and செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கோகனட் ஆயில் எடுத்துர்க்கேன். and தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க விட்டமின் E ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லனா விட்டமின் E கேப்சூல். அதுல இருக்கிற ஆயில் கண்டென்ட்டை தனியா எடுத்து நீங்க mix பண்ணி விட்டுக்கோங்க. இது மூணையும் வந்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. கீ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ் வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத் ஆகும். and லிப்ஸ் வந்து டார்க்கா இருந்துச்சுனா அதை லைட்டன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. and கோகனட் ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸ் வந்து நல்லா மாய்ஸ்சர் பண்ணுது. and விட்டமின் E ஆயில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம லிப்ஸ்ல வந்து டெட் செல்ஸ் இருந்துச்சுனா அதை ரிமூவ் பண்ணிட்டு நியூ செல்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாஸ்க் வந்து நீங்க எவ்ரிடே நைட் வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இத நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு தூங்குங்க. and இத வந்து நீங்க ஒரு பாட்டில்ல கூட ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நாளைக்கு வரும் நமக்கு. இது அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இது வேஸ்ட் ஆகாது. சோ நமக்கு இது எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க எவ்ரிடே யூஸ் பண்ணீங்க அப்படினா. I hope வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ further updatesக்கு சேனலை subscribe பண்ணிக்கோங்க. Thank you friends. Bye.